அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். அதிகாலை ஜெபத்திலே வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அவருடைய பெரிதான கிருபையினாலே நாம் எல்லோரும் இங்கே கூடி வர கர்த்தர் தயவு பாராட்டி இருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த அதிகாலை ஜெபத்தினாலே வரக்கூடியதான நன்மைகள் அல்லது ஆசீர்வாதங்களை குறித்து இந்த காலை வேளையில நாம் தியானிக்க கர்த்தர் அனுகிரகம் செய்வாராக. நாம் எடுத்துக்கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஆமென். இப்ப கர்த்தரை கண்டடையத்தக்க ஒரு சமயம் இருக்கிறது, ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரத்துல நம்ம ஆண்டவரை தேடும் பொழுது, ஆண்டவரிடத்துல பேசும் பொழுது அது நன்மையாய் நமக்கு முடிகிறதா இருக்கிறது. பொதுவாக உலகத்தில் இருக்கிற ஒரு மனிதனை குறித்து கேட்பார்கள், இந்த நபரை நாம் எப்பொழுது வந்தால் சந்திக்க முடியும், எப்பொழுது வந்தால் அவரிடத்துல கொஞ்சம் நேரம் எடுத்து பேச முடியும் அப்படின்னு கேட்டுட்டு தான் அவங்க வருவாங்க. அது போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்க சந்திப்பதற்கான ஒரு நல்ல உகுந்த வேலைனாக்கா அது அதிகாலை வேலை தான். அல்லேலூயா. அதனாலதான் அதிகாலையில ஜெபித்த ஜெபங்களை குறித்து வேதத்துல அதிகமாய் நம்ம பார்க்க முடிகிறது. அதிகாலையில தேடணும், ஆண்டவருக்கு முதல் இடத்தை கொடுக்கணும். ஒரு முறை ஒரு செய்தியை தியானித்தேன். ஃபர்ஸ்ட், பெஸ்ட், மஸ்ட். ஆமென். ஆண்டவருக்கு தான் ஃபர்ஸ்ட் இடம், ஆண்டவருக்கு தான் பெஸ்ட் இடம். ஆண்டவருக்கு கொடுக்குற அந்த இடத்தை எப்பவுமே மஸ்டா இருக்கணும். அல்லேலூயா. சோ அப்போ ஆண்டுடைய சமூகத்துல எப்பொழுதுமே நம் முதல் இடத்தை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சோ காலையில ஆண்டவர் வந்து காத்து இருக்கிறாராம். ஆமென். நீங்க வேதத்துல வாசிப்பீங்க, இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்துல நடத்தின பொழுது அந்த ஜனங்களுக்கு வேண்டிய ஆகாரங்களை ஆண்டவர் வானத்திலிருந்து மன்னாவாக பொழிய பண்ணினாராம். அது எப்ப பொழியும்னா அதிகாலையில தான். சோ அந்த அதிகாலையில பொழியும் பொழுது ஜனங்கள்லாம் போய் அவங்கவுங்க வீட்டுக்கு வேண்டிய ஆகாரத்தை அந்த பொறுக்கி அந்த சேகரித்து வைக்க வேண்டும். ஒருவேளை அன்னைக்கு காலையில அவங்க எழுந்து கொள்ளலன்னா அவங்க அந்த வீடு அன்னைக்கு என்னதாங்க, பட்டினி தான். சோ அது போலதான் தேவனுடைய கிருபை, தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய நடத்துதல் உங்களுக்கு வேணும்னா நீங்க காலையில தேடுகிறவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. எனக்கு நிறைய இரவு ஜெபங்கள் வந்து விட்டது. இரவு ஜெபங்களை நான் குறை சொல்லவில்லை, ஆனால் ஆண்டவர் அதிகாலையில் தேடுவதை விரும்புகிறார். இரவு ஜெபமும் அவசியம். அந்த இரவு ஜெபம் அதிகாலை வரைக்கும் உனக நல்லது. ஆமென். ஸ்தோத்திரம். ஆகினாலே அந்த காலை வேளையில நம்முடைய ஆண்டவராகிய இரட்சகர் நம்மை தேடி வருகிறார். நமக்கு வேண்டிய மன்னாவை, நமக்கு வேண்டிய கிருபையை, நமக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை, நமக்கு வேண்டிய ஆலோசனையை, நமக்கு வேண்டிய கிருபைகளை அவர் கொடுக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஆகவே ஆண்டவரை தேடுவதற்கான, ஆண்டவரை சந்திப்பதற்கான மிக முக்கியமான ஒரு நேரம். அவர் எப்போது கேட்டாலும் பதில் கொடுப்பார். ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன்னு சொல்றார். ஆனா உகுந்த நேரம் ஒன்று இருக்கிறது. ஆமென். சோ அதை தான் சொல்லுகிறது வேதம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. 8ஆம் அதிகாரம் 17வது வசனம். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அல்லேலூயா. இப்ப அதிகாலையில தேவனை நாம் கண்டடைய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்படி தேடுகிறவர்கள் கண்டு அடைவார்கள் என்று ஆண்டவர் நமக்கு நிச்சயமாய் சொல்லியிருக்கிறார். ஆகினால நிச்சயமாக அந்த காலை ஜெபம், அதை அனுபவித்தவர்களுக்கு தெரியும். அந்த காலையில ஜெபம் பண்ணிட்டு நம்முடைய வேலைகளை செய்யும் பொழுது ஒரு நிறைவு இருக்கும். இந்த காலையில சரியாய் செபிக்காம, சரியான நேரத்தை ஆண்டவருக்கு கொடுக்காம அந்த நாளை துவங்கும் பொழுது அந்த நாள் ஒரு நிறைவான நாளாகவே இருக்காது. ஆமென். அதனாலே உங்கள் வாழ்க்கையில அதிகாலை ஜெபத்தை முக்கியப்படுத்துங்கள். நீங்கள் அநேகர் காலையில எழுந்து ஜெபிப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஒருவேளை சிலர் அந்த ஜெபத்தை ஒழுங்கு செய்யாமல் இருப்பீர்கள் என்றால் இந்த 50 நாள் கண்டினியூவா நீங்க வந்து அதை உங்க வாழ்க்கையில ஒழுங்கு
ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள். 50 நாள் நீங்கள் பழகின பின்பு அதற்கப்புறம் வருகிற ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரம் உங்களுக்கு எளிதாக எழுந்து தேவனை தேட முடியும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நடத்துவாராக. இதோ மறைபொருட்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி தரட்டும். இந்த அதிகாலையில தேடுறதுனால நமக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் நன்மைகள் கிடைக்கிறது என்று சொல்லி ஒரு 4 காரியத்தை உங்கள் மத்தியிலே சொல்ல தேவனாகிய கர்த்தர் உதவி செய்யட்டும். நீதிமொழிகளிலேயே 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்திலே உண்டு. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த காலையில அதிகாலையில தேடும் பொழுது கர்த்தரை கண்டடைகிற உங்கள் வாழ்க்கையில தேவன் செய்கிற நன்மை என்னவென்றால், முதலாவது ஐஸ்வர்யத்தை உங்களுக்கு தருகிறாராம். ஆமென். சோ ஆபிரகாமை அழைத்த பொழுது நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். அந்த ஆசீர்வாதத்துல எல்லாம் அடங்கும். ஆரோக்கியமும் அடங்கும், பணமும் அடங்கும். அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டா எல்லாம் நமக்கு நிறைவாய் கிடைக்கும். அதாவது பாக்கியவான் என்று சொல்லுவார்கள், எல்லாம் கிடைக்கும் நமக்கு. ஆமென். சோ அப்ப ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்த ஐஸ்வர்யத்தினாலே கர்த்தர் நிரப்புவார். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலத்தை நமக்கு தருவார். அதற்கான ஆலோசனைகளை தருவார். ஸ்தோத்திரம். அதனாலே நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். சாலமோனுடைய ஜெபத்திலே பார்க்கிறோம், ஆண்டவர் அவனுக்கு ஒரு ஸ்தோத்திரம் சொப்பனத்தின் மூலம் பேசுகிறார். அதிகாலையில் அந்த சொப்பனம் வருகிறது. அந்த சொப்பனத்தில் ஆண்டவர் கேட்கிறார், உனக்கு என்ன வேணும்? அவன் கேட்கிற அந்த ஜனங்களை நீதியாய் நடத்துவதற்கு எனக்கு ஞானம் வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவன் கேட்ட ஞானத்தையும் கொடுத்தாராம், கேளாத ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தாராம். அல்லேலூயா. இந்த காலை ஜெபம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரங்களை மாற்றும். ஆமென். பொதுவாய் கிராமங்களிலே பெரியவங்க சொல்லுவாங்க, அதிக நேரம் தூங்கி கொண்டிருக்கிற வீட்டுல தரித்திரம் இருக்கும் அப்படிம்பாங்க. ஸ்தோத்திரம். அதனுடைய அர்த்தம் இப்பதான் நமக்கு விளங்குது. காலையில எழுந்து ஜெபிச்சாதான் நம்முடைய வறுமை தரித்திரம்லாம் மாறும். ஸ்தோத்திரம். ஆகினாலே எந்த வீட்டுல காலையில ஜெப சத்தம் கேட்கிறதோ நான் விசுவாசிக்கிறேன், அந்த வீட்டுக்குள்ள வேண்டிய அத்தனை பொருளையும் கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. காலையில கர்த்தரை கண்டடைய வேண்டும், தேட வேண்டும். இப்போ ஐஸ்வர்யத்தினாலே கர்த்தர் நம்மை நிரப்புவார். குறிப்பாக ஸ்தோத்திரம் 1 நாளாகமும் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, யாபேஸ் என்கின்ற ஒரு மனிதனுடைய ஒரு சிறிய ஜெபம் தான். எடுத்தவர்கள் வாசியுங்கள். 1 நாளாகமும் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார். அல்லேலூயா. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, யாபேசுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அவன் எல்லைகளை ஆசீர்வதித்தார். ஆமென். சோ இந்த வேதத்தின் அடிப்படையிலே வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், இந்த யாபேசுடைய ஜெபம் அதிகாலையிலே இருந்தது. ஆமென். நீங்க வேணா உங்களை ஸ்தோத்திரம் இப்பொழுது ஒப்பு கொடுத்து அதிகாலையில ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக தொடர்ந்து ஜெபித்து பாருங்கள். அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு சீக்கிரமா அதற்கான பதிலை தருவார். அதிகாலையில முக்கியமான சில ஜெப குறிப்புகளை எடுத்து அதிகாலையில நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி துதிச்சு பாடிட்டு அந்த ஜெப விண்ணப்பங்களை மாத்திரம் அவருடைய சமூகத்துல வச்சு பாருங்க. உங்கள் வாழ்க்கையில தேவனுடைய நடத்துதலை தெளிவாக நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். இந்த யாபேஸ் தன்னுடைய சகோதரர்கள் எல்லாரையும் காட்டிலும் அவன் ஏழ்மையா இருந்தான், அவன் தரித்திரத்திலே இருந்தான், அவன் துக்கத்திலே இருந்தான், அவன் கண்ணீரோடு கூட இருந்தான். அவனுடைய வாழ்க்கையில இயலாமைகள் இருந்தது. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில அந்த அதிகாலை ஜெபம் வந்த பொழுது கர்த்தர் அவன் எல்லைகளை பெரிதாக்கினார். அது மாத்திரமல்ல, அவனை பெரிய அந்தஸ்து உள்ளவனாய் மாற்றினான். சவுல் ராஜா மரித்த பொழுது யாபேசினுடைய மனிதர்கள் தான் வந்து அவனை கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள். ஒரு பெரிய ராஜாவையே அடக்கம் பண்ணுகிற அளவுக்கு உயர்ந்த ஒரு இடத்துல இந்த யாபேசின் மனிதர்களை கர்த்தர் உயர்த்தி வைத்திருந்தார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு சாதாரணமானவர்களால் அதை செய்ய முடியாது. ஆகவே கர்த்தர் மேன்மைப்படுத்தி வைத்திருந்தார். அந்த அதிகாலை ஜெபம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை மாற்றும். உங்களுக்கு வேண்டிய ஐஸ்வர்யத்தையும் உங்களுக்கு வேண்டிய தேவைகளையும் நிச்சயமாய் சந்தித்து கொடுக்கும். ஆமென். இரண்டாவதாக நீதிமொழிகள் 8:18 நம்ம வாசிச்சோம். ஐஸ்வர்யம் தருகிறது. அடுத்தது என்ன தருகிறது?
என்றால் மரியாதை, மேன்மை, உயர்வை குறிக்கிறது. சோ கனம் பண்ண வேண்டும். ஆண்டவரை கனம் பண்ணுகிறவர்களே ஆண்டவர் கனம் பண்ணுகிறார். காலையில எழுந்து அவரை கனம் பண்ணும்படியாக நம்ம எழுந்துகிறோம் இல்லைங்களா? காலையில எழுந்து அவரை துதிச்சு ஸ்தோத்திரிக்கிறோம் இல்லைங்களா? அவரை கனப்படுத்துற நம்மைய அவர் நிச்சயமா என்ன செய்வாரு? கனப்படுத்துவாரு. ஸ்தோத்திரம். வேதத்திலே அநேக மனிதர்களை கர்த்தர் அப்படி கனப்படுத்தினதை பார்க்க முடிகிறது. ஒரு 2 நபர்களை உங்களுக்கு ஞாபகம் ஊட்டுகிறேன். ஒன்று யாத்ராம புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்தை எடுத்து வாசிக்க கேட்கலாம். யாத்ராகமும் 7ஆம் அதிகாரம் முதல் வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன். உன் சகோதரனாகிய ஆரோன் உன் தீர்க்கதரிசியாய் இருப்பான். அதாவது பார்வோன் தான் எகிப்து தேசத்துக்கே கடவுள் போல. அவர்கள் எல்லோரும் அப்படிதான் சொல்லுவார்கள். ஆனா ஆண்டவர் மோசேய அந்த பார்வோனுக்கும் மேலாக உயர்த்தினாராம். அல்லேலூயா. பார்வோனுடைய எல்லா தடைகளையும் மீறி அந்த இஸ்ரவேல் ஜனங்களை, அந்த எபிரேய மக்களை மீட்டெடுக்கும்படியான அற்புத அடையாளங்களை இந்த மோசேயின் மூலமாய் கர்த்தர் செய்ய வைத்தார். ஆமென். அங்க இருந்த மந்திரவாதிகளும் பயப்பட்டார்கள். இது சாதாரண காரியம் அல்ல, இது கர்த்தருடைய விரலின் செயல்கள் என்று சொன்னார்கள். ஆமென். மோசேயை அப்படி கர்த்தர் மகிமையாய் பயன்படுத்தினார். அந்த தேசத்திலே அவன் கனமுள்ளவனாக, பெரியவனாக, உயர்ந்தவனாக ஆண்டவர் அவனை மேன்மைப்படுத்தினார். இரண்டாவது ஆதியாகமம் புஸ்தகத்திலே 41ஆம் அதிகாரம் 39 42 வரைக்கும் வாசிக்கும் பொழுது யோசேப்பை இந்த இடத்திலே கர்த்தர் கனப்படுத்துகிறார். ஆமென். சோ இந்த யோசேப்பும் சரி, இந்த மோசேயும் சரி, அதிகாலையில தேவனை தேடுகிறவர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த அதிகாலையில தேடுகிற அனுபவம் எல்லாருக்கும் இருக்கிறது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் அது இருக்கிறது. அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் கனப்படுத்தி இருக்கிறார், மேன்மைப்படுத்தி இருக்கிறார், உயர்த்தி இருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களை அதிகாலையில தேவனை கனப்படுத்தும்படியாக அவரை ஸ்தோத்திரியுங்கள். இங்க ஒரு நம்ம 50 நாள் இங்க வச்சிருக்கிறோம். சோ இந்த 50 நாள்ல பாஸ்டர் வச்சிருக்கிறாங்க, ஒரு நல்ல விஷயம் தான் வச்சிருக்கிறாங்க. நம்ம வரலாம்னு நீங்க வந்துட்டு 51வது நாள் பழையபடி போயிடக்கூடாது. அவன் எப்பவுமே காலையில ஆண்டவரை கனப்படுத்துகிற அந்த எண்ணத்தோடு எழுந்து கொள்ள வேண்டும். சின்ன வயசு ஞாபகம் தான் வரும். டூர் போறோம்னு சொல்லிட்டாங்கனாலே அன்னைக்கு என்ன ஆயிடாது, நமக்கு தூக்கமே வராது. ஸ்தோத்திரம். அலாரமே வச்சிருந்தாலும், அப்பெல்லாம் மொபைல் கிடையாது இல்லையா? அலாரமே வச்சிருந்தாலும் எழுந்து டைமை பார்த்துட்டு இருக்கணும். இதுல வேற அப்பாவையும் தொல்லப்படுத்துவாங்க, டைம் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு. அப்ப எவ்வளவு ஒரு ஆர்வம் பாருங்க. ஸ்தோத்திரம். அந்த ஆர்வம் எதுல இருக்கணுமா? ஆண்டவரை தேடுவதில் இருக்கணும். அல்லேலூயா. அப்படி நீங்க தேடும் பொழுது அவரை கனப்படுத்துகிற உங்களை அவர் நிச்சயமாய் கனப்படுத்துவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த யோசேப்பையும் சரி, இந்த மோசேயையும் சரி, அந்த எகிப்து தேசத்துல ஸ்தோத்திரம் அடிமைகளா இருக்க வேண்டிய சூழ்நிலையில ஆண்டவர் அவர்களுக்கு மேலாக, அங்க இருந்த ராஜாக்களுக்கு மேலாக அவர்களை ஆண்டவர் கனப்படுத்தினார். ஆமென். நிச்சயமா நீங்க எங்க இருக்கிறீங்களோ, அது வேலை ஸ்தலமா இருக்கலாம், படிக்கிற இடமா இருக்கலாம், குடியிருக்கிற இடமா இருக்கலாம், ஸ்தோத்திரம், உங்களை கர்த்தர் கனத்துக்குள்ளாக நடத்துவார். ஆமென். அநேகர் வந்து உங்களை ஸ்தோத்திரம் மரியாதை செலுத்தும்படி, உயர்த்தும்படி, கனப்படுத்தும்படியான ஒரு உயர்வான ஸ்தானத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவதாக அதே 18வது வசனம், நீதிமொழிகள் 8:18 சொல்லப்படுகிறது, நிலையான பொருள். ஆண்டவர் நமக்கு சில நிலையான பொருளை கொடுக்க விரும்புறார். ஆமென். ஸ்தோத்திரம். நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு 2 காரியத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஏசாயா 32:18 வாசிங்க. ஏசாயா 32. சமாதான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். ஆமென். பாருங்க, நிலையான ஒரு வீடு இல்லாம இங்க எகிப்து தேசத்திலிருந்து வந்த பொழுது இந்த இஸ்ரவேல் ஜனங்க, எபிரேயர்கள் சொல்லலாம் அல்லது இஸ்ரவேலர்கள் சொல்லலாம், இவங்களுக்கு ஒரு சரியான வீடு இல்லை. அவங்க வனாந்தரத்துல குடியிருந்தாங்க, டென்ட் அடிச்சு குடியிருந்தாங்க. ஸ்தோத்திரம். அடிமைகளாக குடியிருந்தாங்க. ஒரு நிலையான அட்ரஸ் அவங்களுக்கு என்ன செய்யலங்க, இல்ல. ஆனா கர்த்தர் பாருங்க அவங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாரு, பாலும் தேனும் ஓடுகிற
ஓடுகிற தேசத்துல நான் கொண்டு போவேன். நீங்க கட்டாத வீட்டுல உங்களை குடியிருக்க பண்ணுவேன். ஆமென். அவங்களுக்கு ஒரு முகவரியை கர்த்தர் ஏற்படுத்தினார். அந்த தேசத்தை இஸ்ரவேல் என்று மாற்றி அவர்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்தார். ஆமென். சோ நமக்கு ஒரு நிலையான முகவரி, ஒரு நிலையான ஆசீர்வாதத்தை, ஒரு நிலையான வீட்டை அவர் கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த வாடகை வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டையும் என்ன செய்வோம், மாத்திக்கிட்டே போவோம். ஆனா நிலையான ஒரு வீடு வரும். ஸ்தோத்திரம். இன்னொன்னு சொல்றேன், நிலையான வீடு நமக்கு பூமியில விட பரலோகத்துல இருக்கு. ஆமென். அல்லேலூயா. சோ நிலையானது நித்திய ஜீவன். ஆமென். சோ அப்ப அந்த நிலையானத கர்த்தர் நமக்கு தர்றாராம். இந்த பூமியிலும் நிலையான ஆசீர்வாதத்தை தர்றாரு. இழந்து போக கூடாம, நஷ்டம் அடைய கூடாத ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை தர்றாரு, ஒரு நல்ல வீட்டை தர்றாரு. அதே போல நித்திய ஜீவனை தருகிறார். அந்த நித்திய ஜீவனுக்கு அடையாளமாய் பரலோகத்திலே நமக்கு நிலையான ஒரு வீட்டை அவர் ஏற்படுத்தி கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அதிகாலையில தேடுகிறவர்களுக்கு இந்த நிலையான ஆசீர்வாதத்தை, நிலையான பொருளை அவர் கொடுத்து நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். ரட்சிப்பு என்கின்ற நிலையான ரட்சிப்பை தருகிறார். அபிஷேகம் என்கின்ற நிலையான அபிஷேகம் தருகிறார். சில பேர் அதை இழந்து போறாங்க. அபிஷேகம் பண்ணப்படுறாங்க, ஆனா கொஞ்ச நாள் என்ன செய்யறாங்க, சிலரு இழந்துடுறாங்க. ஆனா அதிகாலை தேடுறவங்க அவங்க இழக்கவே மாட்டாங்களாம். கடைசி வரைக்கும் ஆவியானவர் அவர்களுக்குள்ள நிலை கொண்டிருப்பார். அல்லேலூயா. சோத்திரம். உலகத்துல சொல்லுவாங்க அசையும் சொத்து அசையா சொத்துன்ற மாதிரி. இந்த அசையாத சொத்து தானே நிலையான பொருள். அந்த நிலையானதை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். 1 சாமுவேல் 2:35 அதை ஆண்டவர் குறிப்பிடுகிறார். வாசிங்க. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 35வது வசனம். அப்பொழுது நான் என் உள்ளத்துக்கும் என் சித்தத்துக்கும் ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரியனை எழும்ப பண்ணி அவனுக்கு நிலையான வீட்டை கட்டுவேன். அவனுக்கு நிலையான வீட்டை கட்டுவேன். அவன் என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பாக சகல நாளும் நடந்து கொள்வான். ஆமென். அல்லேலூயா. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் நிலையான ஒரு வீட்டை கொடுப்பேன். ஒரு நல்ல ஒரு ஊழிய ஸ்தானத்துல நிலைத்திருக்க பண்ணுவேன். நிலைவரமான ஆவி. ஸ்தோத்திரம். இப்படியாக ஆண்டவர் சொல்ற அந்த காலையில தேடுகிறவர்களை ஆண்டவர் எதற்காக தெரிந்து கொண்டாரோ அதில் நிலைத்திருக்க பண்ணுவார். பாருங்க, சவுல் அந்த அளவுக்கு தேடல, ஆனா தாவீது தேடனா அவனை நிலையாய் ராஜ்யபாரத்துல நிக்க வச்சாரு. அவன் சந்ததியும் அந்த இடத்துல திரும்ப கொண்டு வந்து சிங்காசனத்துல உட்கார வச்சார். அல்லேலூயா. அந்த நிலையான ஒரு ஆசீர்வாதம், நிலையான ஒரு நடத்துதலை கர்த்தர் நமக்கு தர்றார். தாவீதுக்கு கூட சொல்றாரு அவரு, சோத்திரம், நான் உனக்கு ஒரு நிலையான வீட்டை தரேன். ஆமென். தாவீதுக்கு ஆசை ஆண்டவருக்கு ஆலயம் கட்டணும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு வீட்டை கொடுப்பா. ஆமென். நீங்க ஆண்டவர் காரியத்துல கவனமா இருந்தீங்கன்னா உங்க காரியத்துல கர்த்தர் கவனமா இருப்பார். ஆமென். இறுதியாக ஸ்தோத்திரம் 8:18 பார்க்கிறோம் நீதிமொழிகள்ல, நீதியும் என்னிடத்திலே உண்டு. அதிகாலையில தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் சீக்கிரமாய் நீதி செய்வார். ஆமென். நம்முடைய ஆண்டவர் நீதி செய்கிறவராக அவர் காணப்படுகிறார். எரேமியா 31:28 நாம் வாசிக்கலாம். 31:28. அப்பொழுது நான் பிடுங்கவும் இடிக்கவும் நிர்மூலமாக்கவும் அழிக்கவும் தீங்கு செய்யவும் அவர்கள் பேரில் எப்படி ஜாக்கிரதையாய் இருந்தேனோ அப்படியே கட்டவும் நாட்டவும் அவர்கள் பேரில் ஜாக்கிரதையாய் இருப்பேன் என்று உங்களுக்கு நீதி செய்யறதுக்கு அவர் மிக மிக ஜாக்கிரதையா இருக்கிறார். காலையில எழுந்து சோதர ஆண்டவரே எனக்கு நீதி செய்யுங்க. உங்க வாழ்க்கையில சில நேரத்துல உங்களை புரிஞ்சுக்கிடாம சில பேர் உங்க மேல அபாண்டமான காரியங்களை சொல்லுவாங்க. கலங்காதீங்க. ஆண்டவரே நீதி செய்யுங்கன்னு காலையில தேடுங்க, அவர் நிச்சயமாய் நீதி செய்வார். வசனம் சொல்லுது, லூக்கா 18ஆம் அதிகாரம் உங்க எல்லாருக்கும் தெரியும். சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுவதற்கான ஒரு உவமையை ஆண்டவர் சொல்றார். அப்போ ஒரு ஏழை விதவை இருந்தாலும் அவளுக்கு ஸ்தோத்திரம் நீதி கிடைக்கும்படியாக ஒரு நியாயாதிபதியை அவ தேடி போறா. தினமும் போறான். தினமும் காலையில போவான். ஜெபத்தோடு கூட போவான். ஸ்தோத்திரம். அவன் தேவனுக்கே பயப்படாதவன், மனுஷனுக்கு பயப்படாதவன். ஆனாலும் அவன் தினம் தினம் போய் கேட்டதுனால ஸ்தோத்திரம் அவன் என்ன செஞ்சாங்களாம், ஸ்தோத்திரம் அவர் என்ன செஞ்சாரா, நீதி செஞ்சார். ஆமென். நான் இப்படி சொல்லி நிறைவு செய்யறேன்.
ஒரு பிரதர் சொன்னார் என்கிட்ட, ஒரு சகோதரன் வந்து அவருக்கு கொடுக்க வேண்டிய பணம் இருந்துச்சு, ஒரு பொருள் வாங்கிட்டாரு, அதை சீக்கிரமா நான் உங்களுக்கு தரேன்னு சொல்லிட்டேன். ஸோ ஆனால் அந்த பணத்தை சீக்கிரமா அவர் என்ன செய்யல, தர முடியல. தினமும் காலையில இந்த பணம் வர வேண்டிய நபர் அவர் தினமும் காலைல குட் மார்னிங் அனுப்புவார். இது மெசேஜ் என்ன பண்ணுவார், வாட்ஸ்அப்ல கடன் கேட்கவே மாட்டாராம். பிரதர் நீங்க கொடுக்கணுமே கொடுங்க அப்படிலாம் கேட்க மாட்டாராம். தினமும் காலையில என்ன பண்ணுவாரு, குட் மார்னிங். இந்த குட் மார்னிங் என்னன்னா, எனக்கு நீங்க கொடுக்க வேண்டியதை ஞாபகப்படுத்துறேன். குட் மார்னிங் வந்துனே இருந்தது, கடனை கொடுத்துட்டாரு, குட் மார்னிங் வரல. அல்லேலூயா. பாருங்க, மனுஷனே அந்த காலை வேளையில ஸ்தோத்திரம் அதை சொல்லும் பொழுது அந்த உணர்வு வருது பாருங்க. அப்போ ஆண்டவர் எவ்வளவு உணர்வு உள்ளவர், எவ்வளவு கிரியை செய்கிறவர். நீங்க காலையில ஆண்டவரை ஸ்தோத்திரம், எனக்கு நீதி செய்யுங்க, எனக்கு நியாயம் செய்யுங்க. ஒருவேளை உங்க வீட்டுல, உங்க வேலையில, உங்களுடைய ஏதோ ஒரு இடத்துல உங்களுடைய நீதி ஸ்தோத்திரம் அங்க மறைக்கப்பட்டு இருக்கலாம், உங்களுக்கான நியாயம் கிடைக்காம இருக்கலாம். சோர்ந்து போகாதீங்க, காலையில ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. மனுஷனுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, மத்தவங்க கிட்ட போய் சொல்லிருப்பாங்க. ஆனா தேவ பிள்ளைங்க அப்படி செய்ய வேணாம். யார்கிட்ட சொல்லுங்க, அவர்கிட்ட சொல்லுங்க. அவர் உங்களுக்கு நிச்சயமா என்ன செய்வாரு, நீதி செய்வார். இப்ப காலையில கர்த்தரை தேடுறதுனால நமக்கு ஐஸ்வர்யம் கிடைக்குது, கனம் கிடைக்குது, நிலையான பொருள் கிடைக்குது, நீதி கிடைக்குது. சோ இன்னும் நிறைய இருக்குது. இந்த காலை வேளையில கர்த்தரை தேடுங்க, ஆண்டவர் உங்களை நிறைவாக நன்மையிலே நடத்துவார். வேதம் சொல்லுது, எவ்வளவாய் அந்த மன்னாவை அவர்கள் எடுத்தார்களோ, அது குறைவாய் எடுத்திருந்தாலும் சரி, நிறைய எடுத்திருந்தாலும் சரி, எடுத்தது அந்தந்த குடும்பத்துக்கு போதுமானதா இருந்தது. ஆமென். அதனால உங்களுடைய அதிகாலை ஜெபம் சின்னதா ஆரம்பிச்சு பெருசா போகட்டும். ஆமென். சின்னதா ஆரம்பிக்கும் போதும் உங்களை நிறைவா நடத்துவாரு, அது வளர வளரவும் உங்களை இன்னும் நிறைவாய் நடத்துவார். ஆமென். நம்ம எல்லாம் முழங்கால் படியிட்டு அல்லது எழுந்து நின்று தேவ சமூகத்துல, ஆண்டவரே அதிகாலையில் தேடுவதனால என்னெல்லாம் நன்மை இன்னைக்கு பேசுனீங்க, என் வாழ்க்கையில என் ஜீவனுள்ள நாள் வரைக்கும் இந்த அதிகாலை ஜெபம் என் வாழ்க்கையில இருக்கணும் ஐயா. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா. அதிகாலையில உம்மை தேடுகிற அந்த அனுபவத்தை எனக்கு தாங்கப்பா. இந்த 48 நாள் மட்டும் அல்லப்பா, தொடர்ச்சியா என் வாழ்க்கையில என் ஜீவன் உள்ள மட்டும் அதிகாலையில உம்மை தேடுகிற அந்த அனுபவத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவர். அந்த அனுபவத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கிருபையும் இரக்கமும் நிறைந்தவரே, உம்மை நன்றியோடு நான் துதிக்கிறேன் ஆண்டவர். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்துல அவரை ஆண்டவரை தேடுங்கள் என்று சொன்னீரே. அன்றைய அதிகாலையே உம்மை ஆண்டவரை கண்டடைவதற்கான சரியான சமயம் என்று பேசினீர். அன்று அப்படிப்பட்ட கிருபைய, அப்படிப்பட்ட தயவை எங்கள் அத்தனை பேருக்கும் தருவீராக. எங்கள் ஜீவனுள்ள மட்டும் தருவீராக. எங்கள் வீடும் எங்கள் ஆண்டவர வாழ்க்கையும் உம்முடைய ஐஸ்வர்யத்தினாலும், உம்முடைய கனத்தினாலும், உம்முடைய நிலையான பொருளினாலும், ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரை நீதியினாலும் நிறைந்திருக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆம் தகப்பனே, இங்க வந்திருக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் அன்றைய இந்த அதிகாலை ஜெபம் ஒரு நல்ல மாறுதலை, ஒரு நல்ல ஆண்டவரை கர்த்தாவின் நன்மையை கொண்டு வந்து சேர்க்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இதே தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளும். 48 நாள் அளவும் திருச்சபையில தடையில்லாமல் இந்த குழுவை நடக்க கர்த்தர் அனுகிரகம் செய்ய அநேக சாட்சிகளை என் ஆண்டவர் எழுப்பி கொடுப்பீராக. எல்லா துதி கன மகிமை ஒவ்வொருவருக்கே செலுத்துகிறோம். விசேஷமா இன்னைக்கு நடக்கிற பரிசுத்த ஆராதனையை பொறுப்பெடுங்க. ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் ஊழியக்காரிகளையும் பொறுப்பெடுங்க. உடன் ஊழியர்களை பொறுப்பெடுங்க. அன்று இசைக்கிறவர்களை, பாடுகிறவர்களை பொறுப்பெடுங்க. அன்று புதிய ஆத்துமாக்களினால் சபையை நிரப்புங்க. ஆண்டவரை பின்மாற்றக்காரர்களையும் உணர்த்தி கொண்டு வாங்க. ஆண்டவரை சபை ஒவ்வொரு சபையிலும் உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். எல்லா துதி கன மகிமையும் அங்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நம்ம எல்லோரும் சேர்ந்து சொல்லட்டும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும், அன்னியமும், ஆறுதலும், சமாதானமும் நம்மோடும் சபையார் யாவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றைக்கும் என்றென்றும் சதா காலங்களிலும் அவர் வருகை மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருத்தரை ஒருத்தர் நம்ம வாழ்த்துவோம்.